ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றின லீக்ஸ் கிடச்சிருக்குது. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சு ஒரு 1 month தான் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்க்குறவங்க வந்து யாராவது எனக்கு வந்து ஏதாவது சஜஷன் மாதிரி ஏதாவது டிப்ஸு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் இருக்குல்ல, நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த்துன்னு சொல்லிட்டு அதுக்கான பூயா பாஸ் இருக்குல்ல, அது வந்து லீக்ஸ் கிடச்சிருக்குது. அதாவது இமேஜஸ் மட்டும் தான் கிடச்சிருக்குது. இன்னும் ஃபுல் வீடியோவாக எதுவும் கிடைக்கல. கிடச்சதும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ வந்து கிடச்சிருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் மட்டும் இப்போ இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் வந்து OB31 OB51 இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. அது வந்ததும் நம்மளுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுற மாதிரியான அந்த எமௌண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம கேமில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் அப்டேட் பண்ண போகிறாங்க தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாமிட் பண்ணுற மாதிரியான ஒரு எமௌண்ட் இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் சொல்லிட்டு எவோ டோக்கன் சொல்லிட்டு நிறையவே மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து நம்மளுக்கு 3 மிஸ்ட்ரி ஷாப்பாக வரப்போகுது. அதுவும் 1, 2, 3 அப்புறம் வந்து 8, 9, 10 அப்புறம் 15, 16, 17ன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் 3 தடவை மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரப்போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ரிவார்ட்ஸ் வச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை வரும்போது நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஷஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மெயின் ரிவார்ட்ஸ் எல்லாமே ஷஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளிக்காக அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆக போகிற ஒரு மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிங் ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஷோலன் கொலாபில் இருந்து அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் வந்து ஒரு டபுள் பேரல் ரிங் ஈவெண்ட் வரப்போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நான் வந்து தனியாகவே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மேட்ருக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் மந்த்துக்கான பூயா பாஸில் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30ல் பார்த்திங்கன்னா ஒரு லோட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நவம்பர் மந்த் பூயா பாஸோட ஒரு சின்ன இமேஜஸ்ஸு இதுதான் வரப்போகுது. ஆனால் அதில் உள்ள ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எதுவுமே இன்னும் நம்மளுக்கு கிடைச்சதும் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு லோட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 30ல். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோஸ்ட்டு தான், நம்மளுக்கு வந்து கோஸ்ட் தீமில் பீக்கபூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டும் கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு மாதிரியும் 2 சைடு கோஸ்ட் இருக்கிற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு க்ரோஸாக்கான ஸ்கின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து நவம்பர் மந்தில் வந்து நம்ம கேமில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஒரு பேக் ஒன்று இருக்குது. அதுவும் ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட்டில் ஒரு கோஸ்ட்டு தான். அப்புறம் லூட் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படி கொண்டு வர போகிறாங்க. நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா க்ளூவால் வருது. எமௌண்ட்டில் க்ளூவால் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அது மாதிரி பூ அப்படின்னு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு மேல் பண்டில் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான பூயா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்குது. இதுதான் அந்த இமேஜஸ், இதுதான் அதோட ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் கிடச்சிருக்குது. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாகவும் வரும். ஆனால் நம்மளுக்கு வீடியோஸ் மட்டும் இன்னும் வரல. அது வந்து அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கேமில் அப்டேட் பண்ணுவாங்க. டிசம்பர் மந்தில் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் லீக்ஸ் தான் கிடச்சிருக்குது, வீடியோஸ் கிடைக்கல. அது பார்த்திங்கன்னா ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் மூஞ்சில் வந்து டார்கெட் சிம்பிள் போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்படி அதுதான் வந்து லூட் பாக்ஸ் நினைக்கிறேன், லூட் பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கு இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னு தெரில. பார்க்க சின்ன பையமாக இருக்கான், சின்ன பையன் அப்படி பண்ணியிருக்கானுங்க. அடுத்து ஒரு ஸ்கேட் போர்டு வருது. ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆரோன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே ஸ்டெல்லர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்ச்சரை பேஸ் பண்ணி. அப்புறம் வந்து ஒரு கன் ஸ்கின் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக்கு, அதாவது இந்த அம்பெல்லாம் எடுப்பாங்க தெரியுமா, உங்களுக்கு பாகுபலி படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தீங்கன்னா, அதுதான் பேக் பேக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிரனைட்கான ஸ்கின் ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா எமௌண்ட் வருது, க்ளூவால் வரல. எமௌண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் பாகுபலியில் வர்ற மாதிரி தான் இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேல் பண்டில் வந்து வருது அப்படின்னு சொல்லி லீக்ஸ் கிடச்சிருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசம்பர் மந்தில் வரக்கூடிய ஒரு பூயா பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.